திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் செங்கத்துல இருக்குது கடை. சரி. நம்ம பார்த்தீங்கன்னா போலூர் மெயின் ரோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா போலூர் மெயின் ரோடு. வந்து சப்போர்ட் நம்ம வந்து பாக்ஸ் வந்து ஆன் ரெண்டு கலர் அவைலபிள் இருக்கு. இது இல்லாம நம்ம மேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நமக்கு குவாலிட்டியா வேணும் மேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பாக்ஸில் வந்து இவங்க செய்கிறாங்க. மைக் செட் நண்பர்களுக்கு தேவையான வீடியோவாக இருக்கும் இது. அது போக பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு பவர் ஆம்பு, ஸ்டுடியோ மாஸ்டர் எல்லாமே வந்துட்டு இவங்க செல் பண்ணுறாங்க. மெயினாக வந்துட்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்துட்டு இவங்க வந்து B+ன்னு ஒன்று புதுசாக ஒரு ஸ்பீக்கர் வந்துட்டு இவங்க பிராண்ட் வந்துட்டு தராங்க. அந்த பாக்ஸோட எஃபெக்ட்லாம் எப்படி இருக்குது, இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மேக்கிங்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து என்ன சொல்ல வரோன்றது தெரியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். இந்த கடை வந்து எங்கே இருக்குன்னு கரெக்டாக அட்ரஸ் சொல்லுங்க. நம்ம கடை வந்து பார்த்துட்டீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் செங்கத்தில் இருக்குது கடை. சரி. நம்ம பார்த்தீங்கன்னா போலூர் மெயின் ரோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா போலூர் மெயின் ரோடு. நீங்கள் செங்கம் சிட்டிலேருந்து வந்தீங்கன்னா மில்லத் நகர்னு சொல்லுவாங்க. மில்லத் நகர்னு கேட்டிங்கன்னா மில்லத் நகர் கார்னரில் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போலூர்லேருந்து வந்தீங்கன்னா டர்னிங்லேயே இருக்குது நம்ம கடை. ரெண்டாவது நம்ம வந்து கடை வந்து விநாயகா வுட் ஃபர்னிச்சர் அண்ட் ஸ்பீக்கர் பாக்ஸஸ். நம்ம வந்து வுட்டன் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்பீக்கர் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பீக்கர் பண்றோம். ஆமா, ஸ்பீக்கரும் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃபங்க்ஷன் ஃபீல்டுக்கு தேவை மைக் செட்டுக்கு தேவையான 412 பாக்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆடல் பாடல் கச்சேரிக்கு தேவையான வந்து ஆடல் பாடல் பாக்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். டிஜேக்கு தேவையான வந்து 18 இன்ச் சப்வூஃபரு, அப்புறம் டாப் பாக்ஸ் 212 412 இந்த மாதிரி வந்து ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். மற்ற இடத்துல எல்லாருமே வந்து பெட்டி அடிக்கிறாங்க இல்லன்னு இல்ல. நம்ம பெட்டியில ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரீப்பர் வந்து சின்ன ரீப்பரா கொடுப்பாங்க பேக் ஷீட்ல. நம்ம ஷீட் பாருங்க எல்லாமே வந்து பக்கா 19 mm வந்து உங்களுக்கு வந்து வந்துரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா பக்கத்துக்கும் வந்து நம்ம வந்து ரீப்பர் வந்து 2க்கு 1.5 திக்னஸ்ல நம்ம பலகையா கட் பண்ணி ரீப்பர் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு மட்டும் தான் ஆணி கொடுக்குறோம். இங்க வந்து இந்த சப்போர்ட்டுக்கும் ஆணி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது வந்து பேக் ஷீட்லயும் வந்து நம்ம ஆணி கொடுத்துருக்கோம். இதை கொடுத்துட்டு தான் வந்து நம்ம வந்து ஃப்ரேமே அடிக்கிறோம். சரிங்களா? இதை ஃப்ரேம் அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா ஃபுல்லா போய் லாக்காங்களா? இதெல்லாம் கீரல் வந்திருக்கா பாருங்க. இந்த கீரலுமே வராது. அதுவே நான் இன்னொரு மரம் காட்டுறேன் பாருங்க. இது கியூட். இப்போ வந்து சப்போர்ட்டுக்கு நம்ம வந்து இப்போ பாக்ஸுக்கு வந்து ஆணி அடிச்சுக்கலாம். நம்ம ஃப்ரேம் அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளைவுட் வச்சிருக்கோம். இதுவே இன்னும் வந்து ஆணி பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து இங்க வச்சிருக்கிற ரீப்பருக்கு இப்போ வைக்கிறோம். உள்ள வச்சிருக்கிற ரீப்பருக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஆணி வைக்கிறோம். இந்த திக்னஸ்ல வந்து ஆணி இருக்குன்னா உங்களுக்கு வந்து இதுவே வந்து வராது. உங்களுக்கு இப்படி இழுத்தோம்னா இந்த பேக் ஷீட்டோட வந்து நம்ம ஆணி வச்சிருக்கிறது வந்து அதில் மட்டும் இல்லாம பிளஸ் வந்து இந்த ரீப்பர் இருக்கிறதுனால அதுலயும் சேர்த்து வராது. அது இல்லாம இப்போ நம்ம ஸ்க்ரூ பண்றோம். இதெல்லாம் ஏர் வந்து நம்ம வெளியே போகாம இருக்கும். ஆமா, ஏர் லீக்கேஜ் வந்து வெளியே இருக்காது. இப்போ என்ன பண்றோம், ஸ்க்ரூ கூடமே வந்து வெறும் ஸ்க்ரூ பண்ணாம எல்லாத்துக்குமே வந்து வேக்ஸ் போட்டுக்கிறோம். ஹீட் ஆகாது. வேக்ஸ் வந்து ஹீட் ஆகாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்பெனி பிராண்டட் ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிராண்டட் ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆணி தான் வந்து ஆணில பின் வைப்பாங்க. எல்லாமே வந்து ஸ்க்ரூ பாத்தீங்கன்னா ஃபுல்லா லாக் ஆயிருக்கு. பாத்தீங்களா ஷீட்ல நல்லா ஃபுல்லா லாக் ஆயிருக்கு. ஆமாங்க, ஷீட் வந்து ஸ்க்ரூ வந்து நல்லா இன்னுமே வந்து நம்ம ஆணி அடிக்கிறதோட ஸ்க்ரூ வச்சீங்கன்னா இன்னும் நல்லா ரீவொர்க் அதிகமாக வருதுன்னு நிறைய பேர் டவுட் கேட்கறது என்னன்னா ரீவொர்க் எதனால சீக்கிரமா வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை நம்ம வந்து ஒன்று எடுத்துட்டு போற பொருளை குவாலிட்டியா எங்கேருந்து ஏற்றுறோம்ன்றதுனா ஆடல் பாடலுக்கு எடுத்துட்டு போறவங்க அவங்க பாக்ஸ் சீக்கிரம் கிளியர். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எடுத்துட்டு போற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 2 வண்டி எடுத்துட்டு போவாங்க. ஜென்ரேட்டர் ஒரு வண்டி, ஃப்ரேம் ஸ்டேஜுக்கு ஒரு வண்டியும், பாக்ஸ் ஒர்க்கு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையருக்கு ஒரு வண்டி எடுத்துட்டு போவாங்க. அப்படி எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா பெட்டி வந்து அவங்க எப்படி ஏற்றி இருக்கிறது அவங்க எல்லாருமே தெரியும். நம்ம என்ன செட்டுக்காரங்களுக்கு டேமேஜ் ஆகுது காரணம் என்னன்னா பாத்திரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த
சேர் டேபிள் எல்லாமே ஒட்டுக்கா போடும்போது நம்ம இது எல்லாமே கிளாத் மெட்டீரியல் நீங்க என்ன இரும்பு பிளேட் பட்டாலுமே வந்து கிளியரா செய்யும். நமக்கு குவாலிட்டி என்னன்னா நீங்க மழை வெயில்ல வந்து விட்டாலுமே உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது, துணி வெளுக்காது. ஒண்ணு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரத்துல அது வந்து கிழிஞ்சு வராது. மழை தண்ணி பட்டாலுமே இந்த பிளைவுட்ல அப்சர்வ் ஆகாது. இது பிளைவுட் ஏன் இந்த பிளைவுட் தான் போடணும்னு கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இருக்கு. நிறைய பேர் வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லிட்டு போடுவாங்க. இருக்கிறதுலே வாட்டர் ப்ரூஃப்ல நம்பர் 1 கம்பெனின்னு பாத்தீங்கன்னா மெரைன் பிளைவுட் தான் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்ல ஒரிஜினல். நிறைய பேர் வந்து இது ஷீட்டே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஷீட் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கமர்ஷியல் வுட், ரெண்டாவது ஹார்ட் வுட் பிளைவுட். லப்பர் வுட் கிடையாது. லப்பர் வுட் போட்டீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும் பிரைஸ். இது போட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் இதுவே 130 ரூபா 135 ரூபா வரும். பாக்ஸ் ஒர்க் பண்றவங்க யாருமே இதை பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம், அந்த அளவுக்கு கொடுத்து கஸ்டமர் எளியா வாங்க மாட்டாங்க. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீப்பர் வந்து வச்சுருக்காங்க. அந்த லீப்பர் வந்து எப்படின்னா அவங்க பலகையில் வந்துட்டு லீப்பர் அறுத்து தான் வந்துட்டு பலகையை வந்துட்டு லீப்பர் அறுத்து தான் வந்துட்டு அவங்க அடிக்கிறாங்க. அதனால் வந்து பாக்ஸ் வந்து ஃபினிஷிங் வந்துட்டு நல்லாயிருக்கு. நீங்கள் எவ்வளோ பேஸ் வச்சாலும் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் ஹோல்ஸ் வெளியே தெரியாது. அந்தளவுக்கு வந்து ஃபினிஷிங்காக கொடுக்குறாங்க. அதனால பஞ்சிங் வந்துட்டு நல்லாயிருக்கு இவங்க செய்கிற பாக்ஸில் வந்துட்டு. ஒரு டைம் வந்து நீங்கள் ஒரு ஜோடி வந்துட்டு ஆர்டர் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு திருப்தியாக வந்துட்டு இருக்கும். அதே போல் B+ ஸ்பீக்கர் வந்து போட்டு பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கு ஸ்பீக்கர். பாட்டு கேட்கவும் சரி, பேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா லாங் த்ரோவும் கிடைக்குது. நீங்கள் மறக்காம ஒரு டைம் வந்துட்டு கடை வந்துட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆர்டர் கொடுக்கலாம். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நீங்கள் ஸ்பீக்கர் பாக்ஸ் மேக்கிங் வந்து எப்படி பண்ணுறாங்கன்றது நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இவ்வளோ பொறுமையாக வந்துட்டு யாரும் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. இவங்க வந்துட்டு நல்ல ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவும் பாக்ஸ் வந்துட்டு நல்லா இருக்குது. ஃபினிஷிங் வந்துட்டு இவங்ககிட்ட பக்காவாக பண்ணி தருவாங்க. கண்டினியூ நம்ம ஸ்க்ரூ பண்ணியாச்சு. வந்து மேட் வந்து என்னென்ன கலர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து இப்ப நம்ம கலர்ஸ் வந்து ஒரு 2-3 கலர் எடுத்துட்டு வந்திருக்கோம். நிறைய மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பிளாக் விரும்புவாங்க. இந்த பிளாக் தான் வந்து ஆடல் பாடல் இருக்கிறவங்களாகட்டும், இல்ல வந்து நார்மல் செட் பிளாக் விரும்பாதவங்க யாருமே கிடையாது. பிளாக் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. பிளாக் வந்து நிறைய வந்து மோஸ்ட்லி விரும்புவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தேனி மதுரை அந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் போட்டு கோயிலுக்கு வந்து ஐயப்பன் பூஜைக்கு கேட்கறதுன்றதால ஆரஞ்சு கலர் வந்து கோவிலுக்காக பண்ணி கொடுக்குறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் நம்ம இது அட்ராக்டிவா உங்களுக்கு வந்து ரெட் பிளஸ் வந்து ப்ளூ வந்து உங்களுக்கு காம்பினேஷன் நல்லாவே இருக்கும். கலர் வந்து ஒரு பெட்டிக்கு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லுக்கும் சரி ஒரு அட்ராக்டிவ் லுக் கிடைக்கும். உங்களுக்கு யூனிக்கா இருக்கும் பெட்டி. நீங்க வந்து நேம் எனக்கு மென்ஷன் பண்ண தேவையில்ல, நம்ம வந்து எனக்கு மேட் மட்டும் கலர் மாத்திக்குவாங்க. எல்லாருமே பிளாக் பண்றாங்க, எனக்கு யூனிக்கா பண்ணி கொடுக்கணும்னு கேட்கறது ஃபர்ஸ்ட் தனியா தெரியும். நீங்கன்னா ஒரு ஊர்ல மேக்ஸிமம் 2-3 செட்டுக்காரங்க வச்சிருப்பாங்க. கலர் நம்ம கிட்ட இருக்கும்போது போட்ட பெட்டியை வைக்க தேவை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம நேம் போட்டோம்னா நைட்ல கால் பண்ணி நம்ம டிஸ்டர்ப் பண்றாங்க, போன் நம்பர் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வெளியில போறவங்களுக்கு தான் போன் நம்பர் எங்க வேணும்னு சொல்லிட்டு கேட்கறவங்களுக்கு போன் நம்பர் மென்ஷன் பண்ணி கொடுக்குறோம். கலர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஆரஞ்சு இருக்கு, பிளாக் இருக்கு, ப்ளூ கலர் இருக்கு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரெட் கலர் அவைலபிள் இருக்கு. இது இல்லாம நம்ம மேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நமக்கு குவாலிட்டியா வேணும் மேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு டஸ்ட் ப்ரூஃப், ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரெயின் ப்ரூஃப்ல வந்துரும். இந்த மேட் எல்லாமே மேல வந்து பிளாஸ்டிக் கோட்டிங் இருக்கும், உங்களுக்கு உள்ள நைலான் ஸ்டிச்சிங் இருக்கும். உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல கிளியாது மெட்டீரியல்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வேணா டெமோக்கு வேணா நான் உங்களுக்கு ஃபைனல்ல வந்து இது எப்படி யூஸ் ஆகுது ரெயின்லன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபைனலா காமிக்கிறேன் நான். இப்போ நம்ம வந்து பெட்டி பஃபிங் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த மேட் ஒட்டி எடுத்துக்கலாம் எப்படி இருக்கு மறந்துட்டோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் ஏன் நீங்க ஸ்டாக் வச்சுக்கிற மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறாங்க. இப்ப ஸ்பீக்கரோட டயா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரெகுலர் மூவிங் இருக்கிறது இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா அபுஜா ஃப்ரேம்ல இருக்கிறது வந்து இந்த ஃப்ரேம். இது வந்து பாத்தீங்கன்னா வேலூர் ஸ்டார் முருகன் வீனஸ் முருகன் அவங்களுக்கு வந்து இவங்க பண்ணி கொடுக்குது. இது வந்து கேஸ்டிங் ராடு மெட்டீரியல். இது இரும்பு ஐட்டம் கிடையாது. இது நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஸ்பீக்கரோட வந்து பாத்தீங்கன்னா கேஸ்டிங். இது வந்து அலுமினியம் ஃப்ரேம். உங்களுக்கு வந்து மேக்னெட் சார்ஜிங் ஆகட்டும் இது எதுவுமே சீக்கிரத்துல வந்து அப்சர்வ் ஆகாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்போஸ் ஒயர் கனெக்ஷன் ஏதாச்சும் வந்து பாடி மேல பட்டாலுமே எர்த் ஆகாது, ஸ்டார்ட் ஆகாம இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது கேஸ்டிங் மெட்டீரியல் ரெடி பண்ணது. இது வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம்ல இருக்குது. இது ரெண்டு மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம சைட்ல வந்து ஃப்ரேம் அதிகமா போயிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம் வந்து உள்ள லூஸா இருக்கும். உங்களுக்கு ஃப்ரேம் வந்து உள்ள போடும்போது லூஸா இருக்கும், டயா மாறும். அதே மாதிரி இது போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்சிங் வந்து கரெக்டா இருக்கும், எந்த பக்கமும் அசையாது. அதனால ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆர்டர் கொடுக்குறவங்க வந்து ப்ரீ புக்கிங் பண்ணீங்க முன்னாடியே வந்து ஆர்டர் என்ன ஸ்பீக்கர் போட போறேன் இல்ல வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி கேட்கறவங்க முன்னாடியே நம்ம வந்து சொல்லிடணும். சில பேர் என்ன பண்றாங்கன்னா நம்ம வந்து ஆனா நான் இன்னைக்குதான் நான் வந்து ஆர்டர் எடுத்திருக்கேன், நானே எனக்கு ஒரு 3 நாள்ல பெட்டி செஞ்சு கொடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்க பாருங்க ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கஸ்டமர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது நம்ம வேலையும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஒரு ஜோடி 2 ஜோடினா ஒரு நாள் 2 நாள்ல ஃபைனல் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 5 ஜோடி 10 ஜோடி கேட்கறவங்க அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா நமக்கு நீட் அண்ட் கிளீனா பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபெவிகால் வந்து மெட்டீரியல் வந்து காயணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடுற மேட் வந்து நல்லா காஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு எங்க பட்டாலுமே கிழிச்சின்னு வராம இருக்கும். ரெண்டாவது குவாலிட்டி உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு ஃபினிஷிங் இருக்கும். ஒரு இடத்துக்கு போய் வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கம்பெனி ஃபினிஷிங் உங்களுக்கு இருக்கும். நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து மேட் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா வேலூர் ஸ்பீக்கர் தான் நிறைய வாங்குவாங்க. அதிகமா வேலூர் ஸ்பீக்கர் நம்ம ஏரியால திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க இந்த பக்கம் கிருஷ்ணகிரி வரைக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா வேலூர் ஸ்பீக்கர் அதிகமா விரும்புவாங்க. மதுரை சைடுல இருக்கிறவங்க, மதுரை கோவை அந்த சைடுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஓன் பிராண்ட் வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட நிறைய பேர் எம்டி தரமாட்டதுக்கு காரணம் என்னன்னா அவங்களே ஓனா ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஸ்பீக்கர் போட்டு கொடுக்குறாங்க, அவங்க எம்டி தரமாட்டாங்க, லோடா இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் நமக்கு எம்டி தான். ஸ்பீக்கர் நம்ம கிட்ட வந்து ஒரு பிராண்ட் நம்ம B+ சொல்லிட்டு ஒரு பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நியூ பிராண்டா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம நீங்க அபுஜா கேட்டீங்கனாலும் சரி, கியூப் கேட்டீங்கனாலும் சரி, இல்ல ஸ்வீடன் கேட்டீங்கனாலும் சரி, அந்த பிராண்டும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனி ஆம்பிளிஃபயரும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம், மிக்சர் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து அப்டேட் நியூவா வந்து நம்ம பாத்தீங்கன்னா இந்த டட்டி வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கு. உங்களுக்கு வந்து இப்போ சாம்பிள் வந்து கொடுக்குறோம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரீச் ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். இது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா டயா மாறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஸ்டாக் இருக்கிறத தவிர எம்டி பாக்ஸ் எப்போ நீங்க கேட்டீங்கனாலுமே அவைலபிள் இருக்கும். நம்ம விநாயகா சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எம்டி பாக்ஸ் உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும். அதுல எந்த ஒரு உங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸுமே இருக்காது. நீங்களே வந்து நீங்க அண்ணா நாங்க வந்து நானே ஸ்பீக்கர் போடுறேன், எனக்கு பாக்ஸ் வேணும், என் டெஸ்டிங் வேணும்னு கேட்டாலும் சரி, இல்ல ஃபங்க்ஷன் கேட்டாலும் சரி, இல்ல ஆடல் பாடலுக்கு கேட்டாலும் சரி, எதுக்குன்னு சொன்னீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பாக்ஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இல்ல எனக்கு இந்த அளவு வேணாம், நான் ஒரு அளவு சொல்றேன், அந்த மாதிரி அளவுல எனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கனாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் ப்ராடக்ட். நீங்க கஸ்டமர் என்ன விரும்புறீங்களோ அந்த கலர்ல வந்து நம்ம மேட் ஒட்டி போட்டு கொடுத்துடலாம். இல்ல இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மேட் இல்லாம நமக்கு வந்து பெயிண்ட் பண்ணி கொடுக்கலாம். இப்ப கேபினட் பெயிண்ட் பாத்தீங்கன்னா சப்வூஃபருக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து கிராண்ட் ஸ்டோன் கம்பெனில இருந்து நம்ம வந்து பெயிண்ட் வந்து போட்டு கொடுத்துறோம். இதுதான் வந்து சப்வூஃபருக்கு, டாப்புக்கு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேல இது அப்ளை பண்ணி நம்ம கவரோட வித் கவரோட ரெயின் கவரோட கொடுத்துறோம். இந்த இதே வந்து போட்டோகளுக்கும் இந்த மேட் போட்டும் பண்ணிக்கலாம். வந்து நம்ம வந்து ஸ்பீக்கர் வந்து ஃபினிஷிங் வந்து பார்க்க போறோம். வந்து மேட் வந்து போட்டுடலாம், அப்படிதானே? ஆமா, இப்போ மேட் நம்ம வந்து போடுறதுக்காக நிறைய பேர் இதுல வந்து ஃபெவிகால் போடுவாங்க. நான் ஃபெவிகால் போடக்கூடாது, அதிகமா ஃபெவிகால் தான் போடுறாங்க. ஃபெவிகால் போட மாட்டாங்க. ஏன்னா நம்ம மேல வந்து நம்ம மைக்கா வந்து ஃபினிஷிங் கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து ஃபெவிகால் போடணும். ஏன்னா அது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கிளாத் மெட்டீரியல் எல்லாத்துமே SR தான் யூஸ் பண்ண முடியும். இது SR போட்டோம்னா உங்களுக்கு வந்து சீக்கிரத்துல வந்து சீக்கிரமா அப்சர்வ் பண்ணிக்கும் பிளைவுட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மழை தண்ணி பட்டாலுமே வந்து SR வந்து ஒண்ணும் ஆகாது. ஃபெவிகால் வந்து நம்ம உப்பா இருக்கும், பபிள்ஸ் மாதிரி வரும்போது பாத்தீங்கன்னா சீட் லேயரா வந்து ஓப்பன் ஆயிடும். இது அப்படி கிடையாது. உங்களுக்கு நான் ஃபைனல் பண்ணிட்டு காமிக்கிறேன், கொஞ்ச நேரத்துல இது காஞ்சிரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது குயிக்கா போட்ட உடனே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதை இது போடும்போது நம்மளுக்கு மேட் வந்து ஃபினிஷிங் கரெக்ட்டா மேட் ஃபினிஷிங் ஒண்ணும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரத்துல வந்து டேமேஜ் ஆகாது. நம்ம SR போட்டு யூஸ் பண்ணும்போது டேமேஜ் ஆகாது. அந்த அட்வான்டேஜ் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா SR நம்ம வந்து குவாலிட்டியா இருக்கும். உங்களுக்கு நான் ஒட்டோமேட்டிக் காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு கிரிப்னஸ் இருக்கு இந்த SR அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து SR காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம வந்து மேல ஒட்டியிருக்கோம் மேட்டு. இப்பதான் ஒட்டணும். கிரிப்னஸ் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா? நான் எவ்வளவு இழுக்கிறேன், ஆனா வரல இதுக்கு மேல பாருங்க.
பாக்ஸே வந்து வருது. தூக்கிட்டு வருது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிரிப்னஸ் இருக்கும் உங்களுக்கு. எந்த அளவுக்கு grip போறோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மேட் நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரத்துல வந்து உங்களுக்கு பிளைவுட் டேமேஜ் ஆகாது. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உள்ள தெரியக்கூடாது நம்ம போட்டுக்கிறதுன்றதுக்காக ஃபுல்லா போடுவாங்க. இது நம்ம வந்து இதனால ஒண்ணும் உங்களுக்கு யூஸ் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ரெயின் ப்ரூஃப் மேட் தான் நம்ம கொடுக்குறோம். இந்த ஷீட் எதுக்காக போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து கீழே லெக் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா இதுல நீங்க இழுக்கும் போது டேமேஜ் வரும். அது இல்லாத இருக்கக்கூடாதுன்றதுனால தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்கும் போது உங்களுக்கு இதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே டபுள் 2 பக்கமே வந்து இலைச்சி தான் வந்து நம்ம போடுறோம். உங்களுக்கு மட்டமா இருக்கும். உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஃபைனலா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போடுறத வந்து பாருங்க. உங்களுக்கு எப்படி நம்ம பெட்டிஸ் குவாலிட்டியா செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு வந்து புரியும் எப்படி நம்ம பண்ணி கொடுக்குறோம் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா தூக்குறதுக்கு நல்லா இருக்கும். இதுல இன்னொரு பிராண்ட் அட்டோஸ் பிராண்ட்னு சொல்லிட்டு நம்ம இப்ப ஸ்பீக்கர் கம்பெனில அட்டோஸ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் டிசைனா இருக்கும் பாக்க. ரெண்டுமே சேம் ஒரே மாதிரி. எல்லாமே ஒரே பிராண்டட் தான நம்ம கிட்ட. 2-3 காஸ்ட் வைஸ் மட்டும் கொஞ்சம் மாறும். காஸ்ட் வைஸ் மாறும் உங்களுக்கு. இது பேக்கிங் வித் எல்லாம் வரதுனால கொஞ்சம் அதிகமா ரேட் வருது. இது வந்து நம்ம மினிமம் நம்ம கொடுக்குற பட்ஜெட்ல இல்ல. நீங்க சில பேர் வந்து எம்டி கொடுக்குறாங்க. அதனால வந்து ஹேண்டில் கொடுக்க மாட்டாங்க. நம்ம எம்டி கொடுக்கும்போது ஹேண்டில் கொடுக்கும்போது இது கரெக்டா இருக்கும். எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். எல்லாமே வந்து உங்களுக்கு பெயிண்ட் ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த ஆண்டில் வந்து ஜேபிஎல் வந்துட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆண்டல் ஜேபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிட் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்துட்டு அடுத்து உங்கள் நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன் லென்த்தாக அந்த அளவுக்கு இருக்குன்னா வீடியோ பாக்ஸ் வந்துட்டு எப்படி மேக்கிங் பண்ணுறாங்கன்றது நம்ம அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும். ஏன் இவ்வளோ ப்ரைஸ் வந்துட்டு எதுக்கு பாக்ஸ் சொல்கிறாங்கன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோமோ. பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. மேட்டெல்லாம் ஒட்டி எல்லாம் வந்துட்டு பக்காவாக பண்ணிட்டாங்க. அடுத்து செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பாக்ஸ் வந்து ஸ்பீக்கருக்கு மாட்டிட்டு ஸ்பீக்கர் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறாங்கன்றதை நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இன்னும் வந்துட்டு நிறைய இருக்குது இதில். செகண்ட் பார்ட்டில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த பார்ட்டில் வந்துட்டு இன்னும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்துட்டு இருக்குது. இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே அந்த நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப நல்ல குவாலிட்டியாக வந்துட்டு பக்காவாக வந்துட்டு பண்ணித்தராங்க.